ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டிஃபனு. நம்ம வாங்கின குடல் இருந்தாங்க, வாங்க சாப்பிடுவோம். எங்கடா குடலே காணவில்லை, ஒரு முழுக்க தான் இருக்குது. ஓ இங்கே இருக்குது. இதாங்க ஹோட்டலு. யாரும் வந்தீங்களா? அனைவருக்கும் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ அங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் பக்கம் விஜயமங்கலம் சொல்லிட்டு மெயின் ரோடு, அதாவது சேலம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு இது. ஸோ அங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டில் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன், டிஃபன் சாப்பிட்லான்னு. ஸோ பார்க்கலாம் வாங்க. பின்னாடி வண்டியெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அது, சேலம் டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு அது. ஆமாம், அப்படியே பின்னால் திரும்பி வரட்டும், நம்ம சாப்பிடக்கூடிய ஹோட்டலுக்கு போக போகிறோம். சரிங்களா? சக்தி மெஸ்ஸுங்க தான், எப்போ வந்தாலும் இங்கே தான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், பார்க்கலாம். இதாங்க ஹோட்டலு. யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டிஃபனு. வாங்க நண்பர்களே. அதே மாதிரி இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம் வாங்க. எப்படி இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து லேடிஸ் பண்ணுற ஹோட்டல் தான் இது. ஸோ வீட்டு முறையில் தான் பண்ணுறாங்க, ஆனால் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்தேன், சரி இங்கே வந்த இடத்துல சரி இது இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே இது ஒரு பதிவு போடலாம்னு போடுறேன். வாங்க நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ன இருக்குது? இட்லி தனியாக தோசை. இட்லி சூடாக இருக்குமா? இட்லி சூடாக இருந்தால் ஒரு 3 இட்லி கொடுங்க. அதுக்கு வேறு என்ன இருக்குது? குடல் நாட்டுக்கோழி. குடலே நாட்டுக்கோழி. குடல் வந்து ஆட்டுக்கறி தானே? ஆமாம், ஆட்டுக்கறி குடல் தானே? ஓ குடல். நம்ம இட்லி சொல்லியிருக்கோம், அதே மாதிரி குடல் கறினா போட்டி சொல்லியிருக்கோம். சரி அதை கொடுப்பாங்க, சாப்பிட்டு போவாங்க. எப்படி பார்ப்பாங்க பாருங்கள். இந்த ஹோட்டல் வந்து வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு இந்த ஓலை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. இது இதாங்க ஹோட்டலு. இதுதான் ஹோட்டலு. நல்ல ரெஸ்ட் இருக்கும், மத்தியானம் சாப்பாடு டைம் இருந்தாலும் நல்ல ரெஸ்ட் இருக்கும். மத்தியானம் சாப்பிடுவோம் தான் வரும், பார்க்கலாம் வாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், இலைக்கு தண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இட்லி கொடுத்துருக்காங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இட்லி. ஆமாங்க, வாங்க சாப்பிட்டு சொல்ல முடியும். வாங்க சட்னி வச்சு ஆரம்பிச்சா சட்னி வச்சு தெரியாது. இன்னும் நம்ம குடல் கறி கிட்ட குடல் கறி வரல, வரும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடுவாங்க. சட்னி டேஸ்ட் பண்ணுவோமா, பார்ப்போம். கார சட்னி வந்து வேறு லெவலில் இருக்கும், நம்ம டேஸ்ட் வந்து ஒன்று. அதுவும் நல்லாயிருக்கும், இது குறை சொல்ல முடியாது. அட்டையோட குடல் வந்தாச்சு, பார்த்துக்காங்க. நம்ம வாங்கின குடல்கள் இருந்தாங்க, வாங்க சாப்பிடுவோம். எங்கடா குடலே காணவில்லை, ஒரு முழுக்க தான் இருக்குது. ஓ இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த குடல் கறி. ஸோ வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். குடல் கறி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பிடிக்குது, கம்மியாக இருக்குங்க, கம்மியாக இருக்குது. பார்த்தீங்களா குடல் தான் இது செஞ்சு இருக்குதுங்க. யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதாவது டோல்கேட்டுக்கு முன்னாடி, விஜயமங்கலம் டோல்கேட் முன்னாடி நம்ம கோயம்புத்தூர் வந்தோம்னா இதை தாண்டி தான் டோல்கேட் போனோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கே போய் சாப்பிடுங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுது. சாப்பிட்லாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் பசிங்க ஓவர் பசியாக இருக்குது. ஸோ ராத்திரி வேறு சரியாக சாப்பிடல, கம்மியாக தான் சாப்பிட்டேன். ஸோ அதுக்காக அப்படி சாப்பிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல் தோசைக்கு 2 முட்டை போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ முட்டை தோசை அதை எப்படி பார்ப்பாங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க.
சாம்பார் போட்டு சாப்பிடுவோம். சட்னி இல்லை வடை இருக்கு, சட்னி இல்லை வாங்க சாப்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. எந்த ஒரு மசாலாவும் போடாமல் ஒரு முட்டை உப்பு மட்டும் போட்டு சாப்பிட்ருக்கேன். சரியா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டப்போ நீங்கள் மட்டும் சாப்பிடுங்க. டிஃபனு இங்கே வந்து எடுத்தாங்க எடுத்துங்க. இதுதான் கடைகள் போனேன். ஒரு சின்ன ஒன்றுங்க. சாப்பிட்டு முடிஞ்சாச்சுங்க, பார்ப்போம். ஓகே, நம்ம சாப்பிட்டது இலைய மடிச்சிடுவோம். பார்த்தீங்களா, டிஃபனுக்கு எவ்வளோ பெரிய இலை பார்த்தீங்களா, நம்ம சூப்பர் இல்லை போட்டோம். ஓகே, டிஃபன் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம பயணத்தை தொடருவோம் வாங்க நண்பர்களே, அன்பான நண்பர்களே. எல்லாம் நீங்களே டிஃபன் சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெயிலுங்க, நல்ல வெயில் காயுதுங்க. இப்போ தான் ஆரம்பம், இனிமேல் பண்ணி தான் தெரியும் என்ன ரீதியில் இருக்குது, இனிமேல் தான் தெரியும். ஸோ நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பதிவு இதோட முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். ஓகே பாய், மீண்டும் சந்திப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று வந்து பள்ளத்தில் வந்துட்டு இருக்குது. அந்த ஹோட்டலில் ஏற்றாப்புலையே இப்போ நைட் வந்து சேலத்தில் தூக்கத்தில் விட்டாலும் தெரியல. ஸோ அந்த கம்பெனிக்காரங்க ஒரு ட்ரெயின் வச்சு தூக்கிட்டு இருக்காங்க, ரிகவர் பண்ணிட்டுருக்காங்க. அதை அவங்க யாருக்கு எதுவும் ஆகலை, வண்டி வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆகலை, பட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அவ்வளோதான், அதுதான் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, நம்ம பதிவு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.